இன்றைக்கி நம்ம கிச்சனில் பரோட்டா டேஸ்ட்டில் சப்பாத்தி பண்ண போகிறோம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். உப்பு போட்டு கலந்தாச்சு. உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் இதில் சட்னி கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம மாவு பிசைகிறதுல தான் நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படின்றது இருக்குது. அவ்வளோதான். எண்ணெயும் ஊற்றி கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி லைட்டாக சூடு பண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மாவு பிசைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேணாம், சும்மா வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப கெட்டியாக பிசையாமல் லைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நெழுகலாகவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா காஞ்சு போயிடும் மேலே இருக்க மாவெல்லாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ அதை ஊற வச்சதை விட இப்போ எவ்வளோ இதாக சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வழக்கத்தை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி கொஞ்சம் சின்னதாக தான் போடுவோம். அதை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பெருசாக எடுத்திருக்கேன். எப்பயும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். முதல்ல தேய்க்கிறது நல்லா பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பெருசாக தேய்ச்சிருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மேலே மாவை இப்படி தூவி விட்டுருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லேயராக வரும். இப்போ இதை மடிச்சிடலாம். இப்படி ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு இது மேலே எண்ணெய் தேய்ச்சிடலாம். இப்படி ஒவ்வொரு சப்பாத்தியும் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா லேயராக நல்லா வரும். இப்போ இது மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இப்போது மறுபடியும் இதை மடிச்சிடலாம். இப்படி மடிச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய். இப்படி நம்ம ஒவ்வொரு மடி மடிக்கிறப்பையுமே எண்ணெயை தேய்ச்சிட்டு லைட்டாக மாவை தூவிக்கோங்க. தூவிட்டு மறுபடியும் இப்படி மூடிடணும். இப்படியும் மடித்து இப்போ சப்பாத்தியை உருட்டிக்கலாம். அவ்வளோதான், சப்பாத்தியை தேய்ச்சாச்சு. இதை கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பி போட்டுறணும். ரொம்ப நேரம் ஃபுல்லுமே ஒரே சைடு வேக வைக்கக்கூடாது. போட்டதுமே திருப்பி போட்டுடணும். 2 தடவை அதே போல் திருப்பி போட்டுட்டு அப்புறமா தான் நல்லா வேக வைக்கணும். நல்லா கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இதுக்கு மேலே எண்ணெய் தடவுறதுனாலும் தடவிக்கலாம். இல்லை நம்ம தேய்க்கிறப்ப ஊற்றின எண்ணெய் போதும் அப்படின்னாலும் அதோடையே விட்டுறலாம். பார்த்திங்கனாலே தெரியும். பார்த்திங்கன்னா எப்படி எலும்பி வருது நல்லா. ரோட்டு கடைகளில் தான் அந்த மாதிரி வீச்சு பரோட்டாலாம் போடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்கும். அவ்வளோதான். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இதே போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நாங்கள் சிக்கன் குருமா பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் சப்பாத்தி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். நீங்கள் என்னோடய வீடியோவை உடனே பார்க்கலாம்.